வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தன்சல் வரிசையில் நின்றவர்கள் மீது கெப் வாகனம் மோதி விபத்து, 6 பேர் பலி. வெசாக் தின நிகழ்வில் நடந்த சோகச் சம்பவம். மற்றுமொரு பௌத்த பிக்குவின் கேவலமான செயல், தொடர்ச்சியாக அரங்கேறும் சம்பவங்கள். சிறுமிக்கு நேர்ந்த கதி, பெண்ணொருவரும் உடந்தை. சாதனைக்கு வறுமை தடையல்ல, இந்தியா சென்று சாதனை படைத்த வடக்கு குத்துச்சண்டை வீரர்கள். யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 45 ஆண்டுகள் நிறைவு. 45 விளக்குகள் ஏற்றப்பட்டு நினைவு நாள் அனுஷ்டிப்பு. சென்னையில் இலங்கை தமிழ் பெண் கொலை, நண்பன் வழங்கிய வாக்குமூலம். 6 பேர் கைது. கட்டிலில் இருந்து கீழே விழுந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. அதிகாலையில் பெற்றோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. எரிபொருள் விநியோகம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு, இறுக்கமாகும் நடைமுறைகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பின் புறநகர் பகுதியான மீகொடை பகுதியில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தென்னிலங்கையில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த விபத்தில் குழந்தையொன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப்ரக வாகனம் ஒன்றே மீகொடை பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களுமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெப்ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த கெப்ரக வாகனமும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப்ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டியில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமியினது தந்தையின் சகோதரர் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த பிக்கு 25 வயதுடையவர் எனவும் பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பணியாற்றியவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில், இலங்கையில் அண்மை காலமாக பிக்குகளின் இவ்வாறான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் DC அரவிந்தராஜ், யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி முதல்வர் தயாளன், பொது நூலக பிரதம நூலகர் அனுசியா சிவகரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் மயூரன், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1981 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது. அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள், கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயூட்டி கொளுத்தப்பட்டன. அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது. சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தி அநீதிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட வெற்றி கிண்ணங்களை பெற்ற குத்துச்சண்டை குழுவினர் நேற்று பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். வடக்கு மாகாணத்திலிருந்து பிரபாகரன், ரதுக்ஷன், நகுலேஸ்வரன், ஸ்ரீஹரிஷ், லெனின், சானுராஜ், முகமட் ரிலாஸ், புஷ்பநாதன், அஜந்தா ஆகிய வீர வீராங்கனைகள் இந்தியாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளிக்கிழமை பங்கு பெற்றினர். குத்துச்சண்டையில் 8 வகைகள் காணப்படுகின்ற நிலையில் இதுவரை
இதுவரை வடக்கு கிழக்கிலிருந்து எவரும் பங்கெடுக்காத வகையிலான குத்துச்சண்டை போட்டியிலேயே அவர்கள் பங்கெடுத்து சாதனையை நிலைநாட்டி நாடு திரும்பியுள்ளனர். குறித்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு இந்த வீரர்களுக்கு எவரும் நிதி உதவி வழங்காத நிலையில் கடன்பட்டும் வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்துமே சில போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டதாக அந்த வெற்றியாளர்கள் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை பெண்ணொருவர் காரேற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அவருடன் சென்ற இளைஞன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன்போது குறித்த பெண்ணை விபத்துக்குள்ளாக்கிய காரில் 6 பேர் இருந்ததாகவும் சுமன் சக்திவேல் என்பவர் காரை இயக்கி கொலை செய்ததாகவும் குறித்த இளைஞன் தெரிவித்துள்ளார். இந்த கொடூர சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விசாரணையில் குறித்த இளைஞன் கூறுகையில், களியாட்ட விடுதியில் உயிரிழந்த இளம் பெண்ணிடம் சிலர் தவறாக நடந்து கொள்ள முற்பட்டதை தட்டி கேட்டபோது தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பாளரிடம் முறையிட்டவுடன் எங்களையும் தாக்குதல் நடத்தியவர்களையும் பாரில் இருந்து வெளியேற்றினர். கோபத்துடன் வெளியே வந்த கும்பல் தங்கள் மீது காரை ஏற்றியதால் இளம்பெண் உயிரிழந்தார் என குறித்த இளைஞன் கூறியுள்ளார். இது குறித்த விசாரணையில் களியாட்ட விடுதியில் மது பரிமாறப்பட்டதால் ஏற்பட்ட மோதலே இந்த கொடூர கொலைக்கு காரணம் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் காரணமாக ஹோட்டலில் உள்ள பார் சீல் வைக்கப்பட்டு அதன் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு போலீசார் கூறியுள்ளனர். அனுராதபுரம் கெக்கிராவை பகுதியில் பெற்றோர்களுக்கு நடுவில் பாதுகாப்பாக உறங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தை ஒன்று கட்டிலில் இருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. பெற்றோர்களுக்கு நடுவில் உறங்கிக் கொண்டிருந்த குறித்த குழந்தை அதிகாலை வேளையில் எதிர்பாராத விதமாக கட்டிலில் இருந்து கீழே தவறி விழுந்துள்ளது. சத்தம் கேட்டு பதறி எழுந்த பெற்றோர் உடனடியாக குழந்தையை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையிலும் தலையில் ஏற்பட்ட கடுமையான உட்புற காயங்கள் காரணமாக குறித்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கெக்கிராவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி மாவட்டத்தை சேர்ந்த வீட்டு பணிப்பெண் ஒருவர் தனது கள்ளக்காதலனுக்கு வீட்டில் இருந்து உணவுப் பொருட்களை ரகசியமாக அனுப்பிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து வேலை இழந்துள்ள அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், திருமணமான குறித்த பெண் நகரில் உள்ள வீடு ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் திருமணமான மற்றொரு நபருடன் தொடர்பில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தான் பணிபுரிந்த வீட்டில் கிடைத்த தயிர், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சிறு பொட்டலங்களாக கட்டி வீட்டின் வெளியே அமைந்திருந்த குப்பை தொட்டிக்குள் மறைத்து வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவரது காதலன் அங்கு வந்து அந்த பொட்டலங்களை எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் அடிக்கடி காணாமல் போனதை அடுத்து வீட்டின் உரிமையாளர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது இந்த சம்பவமானது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக விசாரிக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் குற்றச்சாட்டை மறுத்த பணிப்பெண் பின்னர் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து நம்பிக்கைக்கு துரோகம் செய்ததாக கூறி வீட்டின் உரிமையாளர் அவரை பணியிலிருந்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அருண கருணாதிலக்க கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் QR முறைமையை தொடர்வதாகவும் எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்களை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஒவ்வொரு வகை வாகனத்திற்குமான எரிபொருள் ஒதுக்கீடானது கார் 25 லிட்டர், முச்சக்கர வண்டி 20 லிட்டர், வேன் 50 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 8 லிட்டர், பேருந்து 100 லிட்டர், லொரி 200 லிட்டர் என இவ்வாறு அமைந்துள்ளது. மியான்மர் நாட்டில் சுரங்க பணிக்காக கட்டடத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் 46 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. 4ஆம் நகரம் அருகே உள்ள கவுண்டப் கிராமத்தில் உள்ள கட்டடம் ஒன்றில் சுரங்கத்தில் பாறைகளை தகர்க்க பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அவை திடீரென அடுத்தடுத்து வெடித்து சிதறியுள்ளன. இதில் 6 சிறுவர்கள் உட்பட 46 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 76 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வெடி விபத்தில் காயமடைந்தோரில் பலரின் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நமது செய்திகளை அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.